ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். டிஎன்பிஎஸ்சியில் வந்து ஒரு அப்டேட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுவும் நீங்க கண்டினியூஸா இந்த டவுட் கேட்டுட்டே இருக்கீங்க. டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்க அப்லோட் பண்ணணுமா? முதன்மை தேர்வுக்கு வந்து சான்றிதழ்களை வந்து இப்ப பதிவேற்றம் செய்யணுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கு. ஆக்சுவலா இப்போதைக்கு நீங்க எதுவுமே பண்ண தேவை கிடையாது. அப்டேட் எதுவும் வரல. பட் வழக்கமா பாத்தீங்கன்னா நம்ம டாக்குமெண்ட் அப்லோட் வந்து பண்ணணும். பட் இந்த டைம் வந்து இன்னும் அந்த எந்த அப்டேட்ஸும் வந்து பண்ண சொல்லி அவங்க டிஎன்பிஎஸ்சி வந்து அனௌன்ஸ் பண்ணல. மேபி ஃபியூச்சர்ல வந்து அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். அதை பத்தின அப்டேட்ஸும் நானே வந்து கொடுத்துருவேன் உங்களுக்கு. ஸோ இதை ஒரு மைண்ட்ல வச்சுட்டு இது படிங்க ஃபர்ஸ்ட் படிங்க. இந்த மாதிரி அப்டேட்ஸ் வரும்போது நமக்கே தெரிய வரும் இல்லைங்களா? ஸோ நிறைய பேர் கேட்கறதுனால இன்னைக்கு பாருங்க அப்டேட் வந்திருக்கு, பாத்துக்கலாம். சரிங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து நேத்து வந்த ரிசல்ட்டை பத்தின ஒரு விஷயம் தான். எக்ஸாம் டேட், எவ்வளவு காலி பணியிடங்கள் இருக்கு, எத்தனை பேர் வந்து பட்டியல், தேர்வர்களோட பட்டியல் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. பாருங்க 7 லட்சம் பக்கம், 8 லட்சம் பக்கம் எழுதியிருக்காங்க. அதுல வந்து ஒரு 6 லேக் பக்கம் தான் வந்து எக்ஸாமே எழுதியிருக்காங்க. 2 லேக் பக்கம் வந்து ஆப்சன்டீஸா இருக்காங்க. அந்த மாதிரி தான் இதுலயும் கொஞ்சம் ஆப்சன்டீஸ் வருவாங்க. நிறைய பேரை பார்த்து பயப்பட வேண்டாம் நம்ம. பாருங்க, இப்போ குரூப் 2 வந்து 534 பிளேஸ் தான் இருக்கு. அடுத்தது 2A வந்து 2000 இவ்வளவுதான் இருக்கு. சரிங்களா? இப்போ 2A ரெண்டுமே கான்சென்ட்ரேட் பண்றதா பண்ண வேண்டாமாங்கிற டவுட் இருக்கு. அதுக்கு நான் சார் வீடியோ போட்டிருப்பாரு, அதையும் நீங்க பாருங்க. சரிங்களா? பேப்பர் 1 வந்து பாத்தீங்கன்னா 2A ரெண்டு பேருக்குமே எப்போ February 2 எக்ஸாம். சரிங்களா? இதே வந்து 2Aக்கு எப்போ வந்து எக்ஸாம் பேப்பர் 2 பாத்தீங்கன்னா 8ஆம் தேதி, ஒரு 6 நாள்லயே நடந்துருது. பட் 2 மெயின்ஸ்க்கு பாத்தீங்கன்னா 23ஆம் தேதி. ஓகே, இது நமக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் தான். கொஞ்சம் டைம் இருக்கு 2க்கு. அதனால இந்த கேப்ல கூட நம்ம நிறைய ரிவிஷன் பண்ண முடியும், நிறைய படிக்க முடியும். சரிங்களா? அடுத்தது 150 ருபீஸ் வந்து பே பண்ண சொல்லியிருக்காங்க. நாளையில இருந்து ஓப்பன் ஆயிடும். ஒரு 4 டேஸ் டைம், மேக்ஸிமம் 14, 15 இந்த 2 நாளுக்குள்ளேயே பே பண்ணிட்டு நீங்க பாட்டு உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. அப்டேட் வரும்போது அது அப்டேட் வரும், அப்ப நம்ம பாத்துக்கலாம். அதெல்லாம் பத்தி மைண்ட்ல போட்டு குழப்ப தேவையில்லை. சரிங்களா? அதை பத்தி யோசிக்கிறதுக்கான நேரம் இப்ப கிடையாது. 70 நாள் நல்லா படிக்கணும். ஓகேங்களா? 60 நாள் பக்கம் தான் இருக்கு. சோ நல்லா படிக்கணும். இன்றிலை பார்வோம் என்றிருந்தால் வழி என்னென்ன ஆகுமோ ஓரிரவில். ரிசல்ட் வந்துருச்சு, வந்தவங்க கடகடன்னு படிக்க ஆரம்பிச்சிருக்கணும். ரிசல்ட் வராதவங்க ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. 2025 ஃபுல் ஆஃப் எக்ஸாம். ஸோ 3 மெயின்ஸ் தேர்வுகள் நடக்க போகுது, ஒரு குரூப் 4 தேர்வும் நடக்க போகுது. குரூப் 5ஏவும் வருது இல்லையா 2025ல ஆனுவல் பிளானர்ல. ஸோ நமக்கு அப்படியே படிச்சுட்டே இருக்கணும் தான், பயணம் தான், வெற்றி பயணம் தான் நமக்கு தொடரணும். ஸோ வெற்றி பயணம் பேட்சை பத்தி நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.